வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளியோட அம்மா வந்திருந்தாங்கல்ல, அந்த டைமில் முறுக்கும் வெட்டு கேக்கும் செஞ்சுருந்தோம். முறுக்கு நமக்கு அடிக்கடி கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். பட் வெட்டு கேக் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் செஞ்சு சாப்பிட்டு. அம்மா வந்ததும் செஞ்சு கேட்டேன், சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி மாவு வேற வருது அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பட் ஓரளவுக்கு செய்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். வீடியோ இவ்வளோ டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன், போட முடியல. சரி இன்னைக்காவது எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want gone? Why you want act like that? Why you play hard? என்னம்மா முறுக்கு மாவை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஆமா, நிறைய வருதாமா மாவு? இதெல்லாம் இன்னைக்கு சுத்தி முடிக்கிறதுக்குள்ள வெடிச்சிருப்போம். இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. இது அரிசி மாவு, அப்புறம் உளுந்து, அப்புறம் பொரிக்கடலை. உளுந்தை பொரிக்கடலை எப்படி சேர்த்திருக்கீங்க விவரமா சொல்ல வேண்டாமா? 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து, அப்புறம் 200 கிராம் கடலை, பொரிக்கடலை. அதை சேர்த்து லேசா உளுந்த வறுக்கணும். வறுத்துட்டு அப்புறமா அதை பொடிச்சு மாவு செய்து இதில் சேர்க்கணும். அப்புறம் வெந்நீல கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிச்சு வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சி வச்சு அப்புறம் இடியை பொரிச்சுக்குள்ள வச்சு அப்புறமா வந்து கேக்கு. அது முட்டை, 3 முட்டை, 1 கிலோ சீனி, அப்புறமா 1.5 கிலோ அரிசி மாவு, இந்த இது மைதா மாவு. 1.5 கிலோ மைதா மாவா? 1 கிலோ மைதா மாவுமா? அந்த இது சேர்த்துருக்குல்ல, கொஞ்சம் ரவை சேர்த்து கலந்து வச்சிருக்கு. வெட்டு கேக்கு போடுது. ஓகே, உங்கள் நாகர்கோவில் ஸ்டைல் என்ன? வாய்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினச்சிங்க. இப்படி ஃபன்னாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து நான் சாதம், அப்புறமா தோட்டுக்கணம் இருக்குல்ல அதை வச்சு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வெறும் குழம்பு வச்சுருந்தேன். இதுதான் நான் செஞ்சது. அப்புறமா இது வந்து காலையிலக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சுருந்தேன். அதுதான் நம்ம வந்து அந்த பாத்திரத்தை தான் செய்ய போகிறோம். தம்பிக்கு ப்ரைஸ் கிடச்சிதுன்னு சொன்னால அந்த பாத்திரத்தெலாம் செய்ய போகிறேன். ஹாலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே. நான் இன்னொரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன். முறுக்குக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து, 200 கிராம் பொரிக்கடலை. உளுந்தை வந்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா பொரிக்கடலையும் சேர்த்து பொடி பண்ணி சலிச்சு மாவில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மெல்லிஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு. முதல்ல வந்து 3 அச்சு போட்டு பார்த்தோம், சுத்தமாக வரல. அதுக்கப்புறமா 1 அச்சு போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு கிடைக்கல. இந்த ஓரத்தில் பெருசாக அதுதான் நான் போட்டது. அம்மா வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டாங்க. நல்லா ஜம்முன்னு உட்காந்து கால் நீட்டி உட்காந்தாச்சு. அச்சு வந்து இடியப்பம் அந்த புளிரோம்ல அது எங்களோடது. அந்த சின்ன முள்ளு முறுக்கு அச்சு வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டோம். ஒரு வேஸ்ட்டையும் விரித்து போட்டுக்கிட்டோம், புளியறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல மங்களகரமாக நான் செஞ்ச முறுக்கை வந்து எடுத்து வச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. நானாமா இப்படி செஞ்சேன் அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மா வந்து அதுக்கப்புறம் சின்னதாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. சின்னதாக சுற்றுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லா வந்துருந்துச்சு. பதமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. உப்பு முதற்கொண்டு சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் எள்ளு போட வேண்டிய இடத்துல வந்து நாங்கள் சீரகம் போட்டிருந்தோம். எள்ளு இருக்கான்னு தேடினோம், இருந்த ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்டை கேட்டப்போ சொன்னாங்க, ஏம்மா நான் எள்ளை பொடிச்சு சாப்பிட்டுட்டேன், அதனால் எள் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சீரகம் போட்டு செஞ்சாச்சு. செம்ம கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது. நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக ஒரு 4-5 நாளில் காலி ஆயிடுச்சு. அம்மா செஞ்சு கொடுத்தது. அவங்க ஒன்று ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு சுட்டுட்டு இருந்தேன்.
எனக்கு முறுக்க பார்க்க அவ்வளோ சந்தோஷம். கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா வெட்டு கேக்கோட மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன். 1 கிலோ உளுந்துக்கு 1 கிலோ மைதா மாவுக்கு 1 கிலோ சீனி எடுத்துக்கோங்க. சீனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். சீனியை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. சீனி நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறமா சப்பாத்தி உருட்டுற மாதிரி மாவு தேய்ச்சி உருட்டி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வெட்டு கேக்கு ரெடி ஆகிடும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால எனக்கு வந்து டைம் பாஸ் ஆனதே தெரியல. அப்படியே பேசி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெய் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் தான் செலவாச்சு. முறுக்குக்கும் சரி வெட்டு கேக்குக்கும் சரி 2க்குமே சேர்த்து 1 லிட்டர் தான் செலவாச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம் நானும் அம்மாவும். செய்ய அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குழந்தைங்க வந்து முறுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. சுட சுட சாப்பிடும்போதும் நல்லா தான் இருந்துச்சு. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. முறுக்காக இருந்தாலும் சரி, இந்த வெட்டு கேக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கெட்டு போகாது. அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பீசஸை உள்ளே சேர்க்கும்போது தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல புஃபியாக வரும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நாள் ஆக கொஞ்சம் ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுட்டு எடுக்கும்போது நல்ல மெல்லிஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா, பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். அடுத்த பேட்சும் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தீபாவளி பலகாரம்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு இந்த வெட்டு கேக்கை விட அந்த முறுக்கு வந்தது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாவுக்கு முதுகு வலிக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து மேலே உட்காந்து பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஒரு டேபிள் போட்டு கொடுத்தேன். லைட்டாக கரிஞ்சிருச்சு பேசிட்டு இருந்ததில்ல. சவுண்டு வந்து எஃபெக்ட் வந்து செமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ஆறுனதும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. முறுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1 வாளி வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4-5 நாளிலே முறுக்கு காலி ஆயிடுச்சு. பக்கத்தில் கொஞ்சம், அப்புறமா தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்து சாப்பிட்றதுல இன்னும் ஒரு ஹாப்பி. அவங்க கொடுக்கும்போது கேட்டாங்க, என்னம்மா அச்சு தந்தது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. இப்படி தான் எங்களோட தீபாவளி பலகாரம் போச்சு. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போவுமே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர், பாய். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?